காட்டிய பெருமை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே நேருவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பது நான் சொல்லாமல் இருந்தால் ஒரு உண்மையை வேண்டுமென்றே மறைத்தவராக ஆக்கிவிடுவேன். இவ்வளவு பேரை குறிப்பிட்டுவிட்டு வரவேற்பு குழு தலைவர் பெயரை மாத்திரம் குறிப்பிடாமல் கொண்டிருக்கிறீர்களே என்று யாராவது கேட்பீர்களே. ஆனால் மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் அவர்களை பற்றி நான் தனியாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் தொடக்கத்திலே வரிசைப்படுத்தி பேசும் பொழுது அவருடைய பெயரை சொல்லவில்லை. தனியாக பேச வேண்டும் என்றால் தம்பி கே.என். நேரு அவர்கள் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாத்திரமல்ல, என்னுடைய தலைமையிலே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் மாத்திரமல்ல, தன்னுடைய தம்பியை இழந்து திருச்சி மாநகரத்தில் இருந்து தொலைபேசியின் மூலமாக என்னிடத்தில் கதனை எழுதானே, அந்த காட்சி இன்று காலையிலே தம்பி ஸ்டாலின் பேசும் பொழுது அவர் தோன்றதையும் அவர் ஆற்றப்படுத்த முடியாத சுயரத்தை அழுத்ததையும் கண்ட காரணத்தினால் மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் என்று சொல்லி மாநாட்டு செயலாளர்களுக்கு சிவசங்கர் நன்னி ஒரு ராஜீவேந்திரன் ரங்கசாமி என்ற அந்த அளவிலே அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டேன். தம்பி நேருவுக்கு அவர் வரவேற்பு குழு தலைவராக இருந்து ஆட்சி தொண்டுகளை பற்றி பாராட்ட வேண்டுமானால் ஒரு நாள் போதாது, பல நாட்கள் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் எத்தனையோ மாநாடுகளில் பங்கு பெற்று பேசியிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எத்தனையோ மாநாடுகளில் கலந்து கொண்டு பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டிலே நேரு வழங்கிய உழைப்பு, அவர் ஆற்றிய பணி, கே.என். நேருவா இப்படி மாறிவிட்டார் என்று நானே வியப்படைகின்ற அளவிற்கு அவர் தொண்டர்களிடத்திலும் மாநாட்டுக்கு வந்த தோழர்களிடத்தில் காட்டிய அன்பு, பக்குவம், இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நேருவை எப்படி புகழ்வதென்று எனக்கு தெரியவில்லை. உடனடியாக வார்த்தைகள் எழுந்திருந்தால் நான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே அதை குறிப்பிட்டிருப்பேன். வார்த்தைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. அவரை வைரவிஞ்சம் படைத்தவர் என்று சொல்லலாம்.
அவர்கள் வாழுகின்ற நேரத்திலெல்லாம், அவரை வாட்டம் துளைத்தெழுத்த நேரத்திலெல்லாம் அவருக்கு ஆறுதல் தருகின்ற அண்ணனாக நான் இருந்து இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவரை என் உற்ற தம்பிகளிலே ஒருவனாக என்றைக்கும் கருதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நேரு வரவேற்பு குழு தலைவராக இருந்து அமைந்து ஆற்றிய பணிகளை எல்லாம் பாராட்ட தேவையில்லை. அதை இந்த மாநாட்டை கண்டவர்கள், யார் இந்த மாநாட்டை நடத்தியது என்று இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்கள் தம்பி நேருவருடைய பெயரை கேட்டவுடன் அந்த நேருவா என்று வியப்போடு கேட்பார்கள். அந்த நேருதான் என்று அவர்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நம்முடைய கே.ஆர். நேரு அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதால் தன்னுடைய அருமை தம்பியை, அன்பு தம்பியை அரசியல் விரோதிகள் நடத்திய அகோர ஆட்டத்திற்கு பலி கொடுத்து விட்டுவிட்டு அன்றைக்கு தொலைக்காட்சியை வீசும்போது நான் அவருக்கு ஆறுதல் சொல்ல தவித்தேன். அவர் அண்ணா ராமஜெயம் போய்விட்டார் என்று சொன்னாரே தவிர அவரை கொன்று விட்டார்கள் பழுதுபாவிகள் என்று சொன்னாரே தவிர நான் பதில் பேசுவதற்கு இடம் விடாமல் எனக்கு ஆதரவு சொன்னார், எனக்கு தேர்தல் சொன்னார். அப்படிப்பட்ட நெஞ்சுரம் வாய்ந்தவர் என்னுடைய அருமை தம்பிகளிலே ஒருவரான தம்பி என்று சொல்வதா, என் தலகர்த்தர் என்று சொல்வதா, என் நண்பர் என்று சொல்வதா, திருச்சி தரணையில் தீரர் என்று சொல்வதா, தம்பியை பெயர் கொடுத்த பிறகும் இந்த கழகத்தை யாரும் பலியாக்கிக் கொள்ளக்கூடாது, இதை கட்டி காக்க வேண்டும். எந்த இரத்தத்தை தம்பியருடைய உடம்பிலே இருந்து எடுத்தார்களோ அந்த இரத்தத்தால் இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர் எடுத்த உறுதிமொழி, அவர் உரைத்த சூளுரை இன்றைக்கு இந்த வெற்றிகரமான மகாபெரும் மாநாடாக உருவெடுத்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகும். அவர் பெயர் நேரு, இந்த இயக்கத்தின் நேரு. அவரை நான் பாராட்டுவது என்பது என்னையே நான் பாராட்டிக் கொள்வது போலாகும். ஏனென்றால் ஒரு உடன்பிறப்பை எந்த அளவிற்கு பாராட்டலாம் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரிகிறது. ஆகவே இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக
அவராய் இப்படி நடத்தினார் என்று ஆச்சரியமாக அகக்கண்களை விரித்தபடி யார் கேட்டாலும் இதை ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் அண்ணாவின் தம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி மாவட்டத்தின் தூண்களிலே ஒருவர். அந்த தூண் என்னதான் எனக்கு சொந்த வாழ்க்கையிலே இழப்பு ஏற்பட்டாலும், தம்பியை இழந்தாலும் அண்ணன் உருவாக்கிய கழகத்தை காப்பேன் என்ற அந்த உறுதியோடு இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார். கடந்த 2-3 நாட்களாக அவருக்கு ஓய்வில்லாத உழைப்பு. மன்னிக்க வேண்டும், 2-3 நாட்களாக காத்திரமல்ல, 2-3 மாதங்களாகவே அவருக்கு ஓய்வில்லாத உழைப்பு. கழகத்தினுடைய தளபதிகளை எல்லாம், தொண்டர்களை எல்லாம் தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து நடத்துவதற்கு சமீப காலமாக நேரு அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இந்த மாநாடு. நேருவுக்கு நிகர் நேருதான். நான் சொல்வதற்கு காரணம், அவர் அமைத்திருப்பது மாநாட்டு பந்தல் அல்ல. இன்னும் நான் விசாரிக்கத்தக்கது, வேதனைப்படத்தக்கது என்னவென்றால், ஒரு 200 ஏக்கர் பரப்பில் இந்த மாநாட்டை அவர் நடத்தியிருக்கிறார் என்றால், இதிலே ஒரு பகுதி நிலப்பரப்பு கொல்லப்பட்ட, வீழ்த்தப்பட்ட, நம்மிடமிருந்து அகற்றப்பட்ட அருமை தம்பி ராமஜெயத்தினுடைய நிலம் என்பதை எண்ணும் பொழுது, ராமஜெயம் இல்லாவிட்டாலும் மறைந்து விட்டாலும் அவருடைய நிலத்திலே இந்த மாநாடு எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது, ஒரு ராமஜெயத்தை அழித்து விடலாம், ஒரு ராமஜெயத்தை கொன்று விடலாம், ஒரு ராமஜெயத்தை பழிவாங்கி விடலாம் என்று யாராவது நினைப்பார்களே. ஆனால் இன்றைக்கு அந்த ராமஜெயத்தினால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள், அவர்கள் அமைத்த இந்த மாநாட்டு ஏற்பாடுகள், இவைகளையெல்லாம் கண்டால் ஒரு ராமஜெயம் அல்ல, 1000 ராமஜெயங்களை அழித்தாலும் இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்ற அந்த உண்மையை உணர்ந்தே தீருவார்கள். அப்படிப்பட்ட ராமஜெயத்தை இன்றைக்கு இழந்திருக்கிற சூழ்நிலையில் அதற்கு ஒரு ஆறுதலாக, எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய அருமை தம்பி நேருவுக்கும் ஒரு ஆறுதலாக, இந்த பூமியிலே அதே நிலத்திலே இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது ராமஜெயத்தினுடைய கனவை நனவாக்குகிறது. தம்பியின்பால் என்னுடைய அருமை தம்பி நேரு கொண்டுள்ள பாசத்தை விளக்குகிறது. தம்பி நேரு, உனக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு தாக்குதல்கள், தொந்தரவுகள் இருந்தாலும், ஏன்
உற்ற சகோதரரையே பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஈடாக என்று சொல்ல மாட்டேன், அதற்கெல்லாம் பரிகாரமாக ஒரு ஆறுதலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாராட்டு, இந்த மாநாட்டினுடைய வெற்றி எனக்கல்ல, நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியருக்கல்ல, தம்பி ஸ்டாலினுக்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர்களுக்கல்ல, செயலாளர்களுக்கல்ல, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் நீதான் என்கிற போது உன்னை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. எப்படி நேருவினால் இந்த மாநாட்டை நடத்த முடியும் என்று நானும் தலைமை கழகத்தில் உள்ளவர்களும் எண்ணியது உண்டு. ஆனால் இந்த மாநாட்டை மற்ற மாநாடுகளை நடத்த எண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நடத்தி திருச்சி மாவட்டத்தில் என்னுடைய இடைவெளியா தோழராக விளங்கிய அன்பில் தர்மலிங்கம் இல்லை. ஆனால் அந்த அன்பில் தர்மலிங்கம் இருந்த இடத்தை அவர் ஆற்றிய தொண்டுகளின் அடிப்படையிலே இன்றைக்கு நிறைவு செய்த அந்த பெருமை நேருவுக்கு உண்டு என்பதை நான் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், திராவிட இயக்க தமிழ் இயக்க முன்னோடிகளின் படங்களை திறந்து வைத்து உரையாற்றிய நண்பர்கள், பல்வேறு தலைப்புகளின் உரையாற்றிய தம்பிமார்கள், இசை நிகழ்ச்சிகளை கலை நிகழ்ச்சிகள் நடத்திய இசைவாளர்கள், கலைஞர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நன்றியை தெரிவித்து அவர்களோடு என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றேன்.